எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ஆண்டவரோடு கூட இந்த மாதத்தில் நெருங்க ஆரம்பிக்கும் போது உங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களுடைய தொழிலை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2026 ஆண்டு 2வது மாதத்தில் தேவ சமூகத்தில் கூடி வருவதற்கு தேவன் கொடுத்திருக்கிறதான நல்ல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் என்னோடு இருந்தால் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். அப்படி நாம் அவரோடு கூட இருந்தால் நிச்சயமாக அவர் நம்மோடு கூட இருப்பார். இந்த மாதம் தேவனுடைய சமூகத்திலே ஒரு தீர்மானத்தோடு கூட நாம் ஆரம்பிப்போம். நாம் தேவனோடு கூட நெருங்கி வாழ்கிறவர்களாக மாற வேண்டும். தேவனோடு கூட நெருங்கி வாழும் போதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட நெருங்க ஆரம்பிப்பார். நீங்க யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது மோசே முட்செடியை பார்க்கிறார். அந்த முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. சில மணிக்கூறுகள் அதை கவனமாய் பார்க்கும்போது அது எரிந்து சாம்பலாக மாறவில்லை. என்ன என்று பார்க்கும்படியாக அவர் கிட்டே நெருங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது ஆண்டவர் மோசையோடு கூட பேசினார். நல்லா கவனிங்க, நாம் ஆண்டவரோடு கூட நெருங்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேச ஆரம்பிப்பார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? அவர் கிட்டே போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த மாதத்தை நீங்கள் ஆரம்பிங்கள். ஜபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் தேவனோடு கூட நெருங்குங்கள். தேவனோடு கூட நெருங்க ஆரம்பிக்கும் போது தேவன் உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். தேவன் உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையின் தரம் மாறும். ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் இந்த மோசே 40 ஆண்டு காலம் மீதியாம் தேசத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ராஜா அரமனையில் வளர்க்கப்பட்டவர், சகலவிதமான கலைகளிலும் கற்று தேர்ந்தவர், வாக்கில் வல்லவர். அப்படிப்பட்டதான ஒரு மனிதன் இப்போது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு சிச்சுவேஷன். 40 ஆண்டுகள் அவர் ஆடுகளை மேய்க்கிறார். ஆனால் அவர் ஆண்டவரோடு கூட இருந்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒரு நாள் ஆண்டவரோடு கூட அவர் நெருங்கினார். நெருங்கின போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மோசையோடு கூட பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் மோசையோடு கூட பேச ஆரம்பித்தது போது அந்த மோசையுடைய சூழ்நிலைகள் மாறினது. மோசையின் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு வந்தது. மோசே இப்போது அந்த இடத்திலே அழைக்கப்படுகிறார். மோசையை தேவன் அனுப்புகிறார். மோசையை கொண்டு ஏறக்குறைய 30 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களை எகிப்து தேசத்தில் இருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு நேராக வழி நடத்துகிறார். அப்படி மாத்திரமல்ல, அவர் அவருடைய கரங்களினாலே பலத்த காரியங்களை செய்ய வைத்தார். காரணம் என்ன? இந்த மோசே முட்செடியிலே நெருங்கினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரோடு கூட இந்த மாதத்தில் நெருங்க ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரோடு கூட உறவை நீங்கள் வலுப்படுத்தும் போது, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். உங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய தொழிலை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். பிள்ளைகளுடைய படிப்பிலே ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் இந்த மாதத்திலே தேவனோடு கூட நான் நெருங்குவேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு கூட இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு புதிய வழிகளை கர்த்தர் திறப்பார். நீங்கள் இந்த மாதம் முழுவதும் தேவ சமூகத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெறணும் என்று மாத்திரம் நினைத்து விடாதீர்கள். தொடர்ந்து தேவ சமூகத்தை விட்டு விலகாதபடி நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்காக ஒரு புதிய வழியை தேவன் திறப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார்.
காட் bless you. கர்த்தர்